தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இன்றைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இதுக்கு முன்னாடி நம்ம 2 வீடியோக்கள் கொடுத்துருக்கோம். தமிழ்நாட்டில் நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு இப்போ 2025க்கு நமக்கு கட் ஆஃப் ஆனது கொஞ்சம் குறைந்து வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அப்போ வந்து கவர்மெண்ட் காலேஜில் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன அப்படின்றத நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். நேற்று போட்ட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 7.5% ரிசர்வேஷனுக்கு எந்த அளவுக்கு நமக்கு மதிப்பெண் தேவைப்படும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கவர்மெண்ட் கோட்டா என் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ். பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் வந்து 22 பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்கு. இந்த 22 பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கும் வந்து நம்ம கட் ஆஃப் எந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு வந்து எம்பிபிஎஸ் சீட்டு அல்லது பிடிஎஸ்ஓ ஏதோ ஒன்று கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து 2024ல் எப்படி இருந்தது நம்ம பார்த்து அதுக்கப்புறம் 25ல கொஞ்சம் குறைஞ்சு வரும் அப்படின்னா எந்த அளவுக்கு வரும் அப்படின்றது நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் முக்கியமாக நம்ம ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஒன்லி ஃபார் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தானே தவிர எக்ஸாக்ட் கிடையாது. நீங்கள் இப்போ நான் சொல்ல போகிற மதிப்பெண்லேருந்து நீங்கள் ப்ளஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்பவே உங்களுக்கு சேஃபாக இருக்கும். சரிங்களா? அப்படி சேஃபாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சொல்கிறத விட ப்ளஸில் இருக்கிற மாதிரி எப்பயுமே பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்நேரம் வந்து ஒரு ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து எல்லாருமே எடுத்திருப்பீங்க. ஏன்னா அவங்கவுங்க கோச்சிங் சென்டர்லேயோ அல்லது நீங்களே ஓனாக கூட ஒரு ஆன்சர் கீயை வச்சோ அல்லது ஒரு கைடை வச்சோ ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நம்மளோட மதிப்பெண் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்ததுக்கு அப்புறம் தான் எக்ஸாக்டாக உங்களுடைய வேல்யூ என்ன, உங்களுடைய மார்க் என்ன அப்படின்னு தெரிய வரும். இப்போ எது எப்படி இருந்தாலுமே இப்போதைக்கு உங்களுடைய மைண்ட்ல என்ன மதிப்பெண் நீங்க வச்சிருக்கீங்களோ அதை பொறுத்து நீங்க இதை கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த வகையில் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் இன் கவர்மெண்ட் கோட்டா சீட் அதுதான் நம்ம பார்க்க போகிறது. இதில் 2024 பொறுத்த வரைக்கும் ஓசி கேட்டகரிக்கு 606 இருந்தது, பிசி கேட்டகரிக்கு 579 இருந்தது. இப்போ 606 இருந்த ஓசி கேட்டகரி வந்து இந்த வருடம் வந்து 500 பிளஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். இது கவர்மெண்ட் காலேஜா இருந்ததுன்னா ஒரு 530 அந்த அந்த ரேஞ்ச் 530 540 கிட்ட கவர்மெண்ட் காலேஜுக்கு வேணும். நம்ம ஏற்கனவே கொடுத்த ஒரு வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ பிரைவேட் காலேஜ்னு சொல்லும்பொழுது 500 பிளஸ் இருந்தால் ஓரளவு போதுமானதா இப்போதைக்கு இந்த வருடத்திற்கு இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு கட் ஆஃப் கொஞ்சம் குறைஞ்சு வர்றதுனால. பிசி கேட்டகரிக்கு 579 லாஸ்ட் இயர் இருந்தது. இது பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டா சீட்டை பற்றி நான் பேசிட்டு இருக்கேன். இந்த வருடத்திற்கு 460 பிளஸ் கண்டிப்பாக தேவைப்படும். பிசிஎம் கேட்டகரிக்கு 575 வந்து நமக்கு லாஸ்ட் இயர் இருந்தது. இந்த வருடம் 465 பவர் வந்து கட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து நம்மளால கண்டினியூ பண்ண முடியல. ஸோ நடுவில் இப்போ திரும்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பிசிஎம் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 465 பிளஸ் வந்து வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. எம்பிசி கேட்டகரியில் வந்து 572 வரைக்கும் வந்தது லாஸ்ட் இயர். இந்த வருடம் வந்து 450 பிளஸ் வருவதற்கான வாய்ப்புகள். அடுத்து எஸ்சி கேட்டகரியில் 483 வந்து லாஸ்ட் இயர் இருந்து 2024ல். இந்த வருடம் 410 பிளஸ் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. எஸ்சிஏ கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 407 இருந்த லாஸ்ட் இயர். இந்த வருடம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 350 எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது 350 பிளஸ் வருவதற்கான சான்சஸ் இருக்கு. எஸ்டி கேட்டகரியில் வந்து 403 லாஸ்ட் இயரில் முடிஞ்சது. இந்த வருடம் வந்து 330 to 340 அந்த ரேஞ்சுக்குள்ள எஸ்டி கேட்டகரிக்கு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் ப்ரெடிக்ஷன். ஏற்கனவே சொன்ன மாதிரி இதிலிருந்து உங்களுக்கு கட் ஆஃப் கொஞ்சம் கூடவும் இருக்கலாம், குறையவும் செய்யலாம். பட் ஆனால் பெரும்பாலும் கூடி வருவதற்குண்டான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா மேக்சிமம் நம்ம வந்து பழைய ரிப்போர்ட்ஸு, மாணவர்கள் சொன்ன விதங்கள் இதெல்லாம் வச்சு பார்த்து தான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நம்ம எடுத்து சொல்கிறோம். நீங்கள் ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் சேரணும் அப்படின்னா இந்த மதிப்பெண்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்களா பார்த்துங்க. நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 22 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது, 3 பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. யூனிவர்சிட்டி பற்றி நான் சொல்லலை, இப்போதைக்கு பிரைவேட் மெடிக்கல் காலேஜை பற்றி சொல்கிறோம். அதுவும் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடையாது, கவர்மெண்ட் கோட்டா. ரைட்டுங்களா? கவுன்சிலிங் மூலமாக நீங்கள் ஒரு பிரைவேட் காலேஜில் எடுக்கும் பொழுது உங்களுக்கு இந்தந்த மதிப்பெண் தேவைப்படும். ஆனால் ஃபீஸ் வந்து கண்டிப்பாக வேரி ஆகும். ஒரு கவர்மெண்ட் காலேஜில் ஒரு 18,610 ரூபா அப்படின்னு இருக்குன்னா இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் டியூஷன் ஃபீஸ் மட்டுமே 4,50,000 ரூபா வரும். ஒரு 6 காலேஜ் இருக்குது, 4,35,000 வரக்கூடிய காலேஜஸ். அது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. பட் இது வந்து டியூஷன் ஃபீஸாக இருந்தாலுமே கிட்டத்தட்ட 7 to 8 லட்ச ரூபா வருடத்திற்கு செலவாகுதுன்னு வாய்ப்புகள் இருக்குது. கவர்மெண்ட் கோட்டாவே நீங்கள் எடுத்தாலுமே. சரிங்களா? இது நமக்கு அஃபோர்டபுளாக இருக்குமா இல்லையான்றதை நீங்கள் பார்த்துக்குங்க. பார்த்துக்கிட்டு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் எம்பிபிஎஸ் தான் படிக்கணும், இந்த அமௌண்ட் எங்களுக்கு ஓகே அப்படின்னா தாராளமாக நீங்கள் படிக்கலாம். ஸோ ஒரு விஷயம் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க, திரும்ப திரும்ப நம்ம சொல்கிற விஷயம், இது ஒன்லி ஃபார் ப்ரெடிக்ஷன். இது ஒன்லி ஃபார் ப்ரெடிக்ஷன். நான் கிட்டத்தட்ட எழுதி வச்சு இதெல்லாம் டீட்டெயில் வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா?
இது எக்ஸாக்ட்டா எப்ப சார் நமக்கு வரும் அப்டின்னா, உங்களுடைய கரெக்ட்டா நம்ம சொல்லணும்னா, ரேங்க் லிஸ்ட் வெளிய வந்ததுக்கப்புறம் கிளீனா தெரியும். நெறைய பேர் திரும்ப திரும்ப நீங்க கேட்கறீங்க அப்டின்றதுனால, பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் இப்ப நான் வந்து உங்களுக்கு குடுத்துட்டு இருக்கேன். ஸோ மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. அடுத்த வீடியோல நீட் இல்லாத மிக முக்கியமான கோர்ஸ் ஒண்ணு இருக்கு மெடிக்கல் கோர்ஸ். அதற்கு உண்டான கட் ஆஃப் என்ன? எங்கெங்கெல்லாம் காலேஜ் இருக்கு? அப்டின்றத அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன். வாட்ச் பண்ணிட்டே இருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.